வணக்கம். இன்று மார்கழி 11வது நாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய. கற்று கரவை கணங்கள் பல கரந்து. கற்று கரவை கணங்கள் பல கரந்து. கற்று கரவை கணங்கள் பல கரந்து. செற்றார் திரளடிய சென்று செருக செய்யும் குற்றம் ஒன்றில்லாது. குற்றம் ஒன்றில்லாது கோவலத்தம் பொற்கொடியே. குற்றம் ஒன்றில்லாது கோவலத்தம் பொற்கொடியே. புற்றரவு அல்குல் புற்றரவு அல்குல் புடவையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து முற்றம் புகுந்து முகில் வண்டன் பேர் பாட. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து சுற்றம் புகுந்து முகில் வண்டன் பேர் பாட. சிற்றாதே பேசதே சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி. எற்றுக்கு உறங்கும் எற்றுக்கு உறங்கும் பொருளேலோ எம்பாவாய். இந்த பாசுரத்திலே ஆண்டாள் தூங்கி கொண்டிருக்கிற தோழி எழுப்புறார். கற்று கரவை கரங்கள் பல கரந்து செற்றால் திரளடிய சென்று செருக செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலத்தம் பொற்கொடியே. தோழியை சொல்றா. அதாவது நிறைய கறவமாடுகள், நிறைய கொடகொடமா பால் சொரியிற கண்டுகளோட கூடிய கறவமாடுகளை வைத்திருப்பவனும் கையில வேலை எடுத்துட்டு வேலாயுதத்தை வச்சுட்டு எதிரிகள் இருக்கும் இடத்திற்கே சென்று அவர்களை அழிப்பவனும் ஆகிய குற்றமே அப்பழுக்கில்லாத மாசு மறுவற்ற கோவலர் குலத்தில் பிறந்த, அதாவது ஆயர் குலத்தில் பிறந்த பொற்கொடியே, அழகான பொற்கொடியே, அழகான பொன்னை போன்ற தங்க மகளே, நீ இன்னும் எற்றுக்கு ஒருக்கமே ஒருங்கிக் கொண்டே இருக்கிறாய். நாங்கள் எல்லோரும் தோழிமார்கள் எல்லாம் வந்து விட்டோம். முற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்தனே முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட. உன் வீட்டு வாசல் முற்றத்துல நான் முகில்வண்ணன், கார்மேக வண்ணன், அந்த கண்ண பரமாத்மா திருமாலினுடைய பெயரையும் புகழி பாடிக்கொண்டு நிற்கிறோம். நீ சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி. நீ பேசவும் மாட்டேங்கிற, அசையவும் மாட்டேங்கிற. உன் வீட்டோடைய செல்வத்தையும் அந்த வீட்டின் பெருமையும் காக்கக்கூடிய செல்வ மகளே, எதுக்காக நீ இப்படி ஒருங்கி கொண்டிருக்கிறாய்? அந்த அர்த்தம் எனக்கு புரியலையே. ஏன் இப்படி ஒருங்கி கொண்டிருக்கிற? அழகான புற்றரவு அல்குல் புனமையில் போதராய். அழகான அந்த புற்றில பாம்பு படம் எடுக்கும் போது அழகா அந்த படம் மட்டும், அந்த பாம்பினுடைய படத்திலிருந்து கீழே உடம்பு அப்படியே அழகா வளைஞ்சு மெல்லிய இடை போல இருக்கும். அந்த மாதிரி மெல்லிய இடை கொண்ட அழகான மயிலை போன்ற அழகான பெண்ணே, எழுந்திரு, எங்களோட சேர்ந்த முகில்வண்ணன் பெயர் பாடி அவன் அருளை பெறுவதற்கு எங்களோட நீ சேர்ந்துக்கோ வா அப்படின்னு ஆண்டாள் உறங்கி கொண்டிருக்கும் தோழியை அவ்வளவு அழகா அவளை வர்ணனை பண்ணி, அவளுடைய குலப்பெருமையை வர்ணனை பண்ணி, அந்த கண்ண பரமாத்மாவினுடைய லீலைகளையும் அற்புதங்களையும் சொல்லி ஆண்டாள் தோழியை எழுப்புறார். அது என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து கடவுளை அடையணும். இதுல ஒவ்வொரு திருப்பாவிலையுமே ஆண்டாள் ஒவ்வொரு அறிவுரை சொல்றார்.
இதுலயும் அதான் சொல்றா. எல்லாம் அந்த கூட்டு பிரார்த்தனை. அவ மட்டும் போயிருக்கலாம், எல்லாம் தான் மட்டும் வந்து இறைவனை அடையணும்னு கிடையாது ஆண்டாளுக்கு. எல்லா தோழிகளையும் அழிச்சுட்டு போய் எல்லாரும் கண்ணனுடைய பாவை நோன்பு நோற்று கண்ணனின் புகழை பாடி அவனுடைய அருளை பெறணும். அதான் ஆண்டாள் சொல்றா. அதாவது இறைவனை எல்லாரும் நாட வேண்டும், அவன் புகழை எல்லோரும் பேச வேண்டும், அவனுடைய அருள், இறைவனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், இந்த சுயநலம் கூடாதுங்கிற ஆண்டாள். அதுதான் இந்த திருப்பாவையினுடைய கருத்து. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயண.